Welcome back our channel. நம்ம 12th standard 8th unitல exercise 8.4ல 6th sum பார்க்க போறோம். ஓகேவா? ஓகே சம்க்குள்ள போயிடலாம். Let w of x, y, z equal to 1 divided by root of x square plus y square plus z square. X, y, z not equal to 0, 0, 0. Show that dou square w by dou x square plus dou square w by dou y square plus dou square w by dou z square which is equal to 0. Okay. So first given என்ன? Given w of x, y, z which is equal to 1 divided by root of x square plus y square plus z square. This is nothing but 1 by x square plus y square plus z square the whole power 1 by 2. So இதை வச்சு எந்த மாதிரி டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும் அப்படின்னா which is equal to the whole term மேலே கொண்டு வந்தோன்னா என்ன ஆகும் x square plus y square plus z square the whole power பவரில் சைன் மட்டும் சேஞ்ச் ஆகும். ஸோ கீழே ஹாஃப்னு இருக்குது மேலே வரும்போது மைனஸ் ஹாஃப். ஓகேவா? ஸோ இதுதான் w ஆஃப் எக்ஸ் ஒய் இசட். ஓகே ஸோ இதை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம சம்முக்குள்ளே போகலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க டோ ஸ்கொயர் w பை டோ எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இதில் ஃபஸ்ட்டு என்ன ஃபைன் பண்ணணும் டோ w பை டோ எக்ஸு. ஓகே ஸோ டோ ஸ்கொயர் டோ w பை டோ எக்ஸ் அப்படின்னா என்ன டபிள்யூவை ஒருக்கா எக்ஸை வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ இவ்வளோ வந்து எக்ஸ்னு எடுத்தோம் அப்படின்னா என்ன வரும் எக்ஸ் பவர் என் ஃபார்முலா. என்ன ஃபார்முலா டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் எக்ஸ் பவர் என் இஸ் ஈக்குவல் டு என் இன்டி எக்ஸ் பவர் என் மைனஸ் 1. ஸோ அப்ளை பண்ணிட வேண்டியதான். பவர் என்ன மைனஸ் 1/2 எக்ஸோட வேல்யூ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் z square the whole power minus 1/2 minus 1 into again என்னச்சுன்னா எக்ஸை வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ எக்ஸை மட்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ஒருக்கா டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது இன்ட்டு 2x. ஓகே ஸோ இந்த 2 பேஸு இந்த 2 நியூமரேட்டர். ஸோ கேன்சல் பண்ணால் என்ன கிடைக்குது மைனஸ் இந்த எக்ஸை முன்னாடி கொண்டு வர மல்டிப்ளை தானே. ஸோ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் whole power minus 1/2 minus 1. LCM எடுத்தா minus 1 minus 2 divided by 2 which is equal to minus 3/2. So பவரில் minus 3/2னு கிடைச்சிருக்கு. இதோட வேல்யூ டோ w by டோ எக்ஸ். ஓகே ஓகே நெக்ஸ்ட் என்ன ஃபைன் பண்ணணும் டோ ஸ்கொயர் w by dou x square. This is nothing but dou by dou x of dou w by dou x which is equal to dou by dou x of dou w by dou x. already find பண்ணி வச்சுருக்கோம். என்ன ஃபைன் பண்ணி வச்சுருக்கோம் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் த ஹோல் பவர் மைனஸ் 3/2. ஓகே ஸோ இதோட மீனிங் என்ன இந்த ஹோல் டேர்மையும் எக்ஸை வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஓகே தானே. ஸோ இது என்ன மல்டிப்ளேயில் இருக்குது. இது மைனஸ் எக்ஸ். ஓகே ஸோ மல்டிப்ளேயில் இருக்குது. ஸோ இதை ஒரு டேர்ம் இவ்வளோ ஒரு டேர்ம்னு எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு டேர்மை யூன்னு எடுத்துக்கலாம். செகண்ட் டேர்ம் பி. ஸோ இதில் என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம் யூவி ஃபார்முலா. ஸோ டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் யூவி விச் இஸ் ஈக்குவல் டு யூவி டேஷ் ப்ளஸ் வி யூ டேஷ் இந்த ஃபார்முலா. ஓகேவா? ஓகே ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு யூ கரெக்டாக யூங்கிறது இங்கே மைனஸ் எக்ஸ் அப்படியே போட்டுக்கலாம். மைனஸ் எக்ஸ் வி டேஷ் அப்படின்னா இந்த வியோட ஃபுல் டேர்மையும் என்ன செய்யணும் ஒருக்கா டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஒரு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி எழுதணும். ஸோ இவ்வளோ எக்ஸ்ன்னு எடுத்த வேண்டியது. ஸோ எக்ஸ் பவர் என் ஃபார்முலா இங்கே மேலே எந்த மாதிரி அப்ளை பண்ணிங்களோ டோ w பை டோ எக்ஸுக்கு எப்படி அப்ளை பண்ணிங்களோ சேம் மெத்தடு அப்ளை பண்ணிட வேண்டியதான். ஸோ இங்கே எக்ஸ்க்கு வேல்யூ என்ன எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் பவர் என்ன மைனஸ் 3/2 அப்ளை பண்ணுவோமா. ஸோ எக்ஸ் பவர் என் ஃபார்முலா என்ன என் ஃபஸ்ட் வரும். ஸோ என்னென்னா மைனஸ் 3/2 எக்ஸுனா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் பவரில் ஒன்று மைனஸ் ஆகும். ஸோ மைனஸ் 3/2 மைனஸ்
1. ஓகே, இது என்ன v டேஷ், v டேஷ் அப்ளை பண்ணிவிட்டு அது அப்படி இருக்கட்டு. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் v, கரெக்டாக? ஸோ vங்கிறது இந்த ஹோல் டேர்ம் அப்படி எழுதிக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் த ஹோல் பவர் மைனஸ் 3/2 இன்ட்டு u டேஷ். யூனா இங்கே என்ன மைனஸ் எக்ஸ், மைனஸ் எக்ஸோட டிஃப்ரென்ஷியேஷன் 1. ஸோ மைனஸ் எக்ஸ்னால் மைனஸ் 1. ஓகே, ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு, ஓகே இதில் ஒரு ஸ்மால் மிஸ்டேக், இங்கே வந்து v டேஷ் பண்ணுவோம் தானே. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் த ஹோல் பவரில் ஒன்று மைனஸ் பண்ணிவிட்டு என்ன வரும் இன்ட்டு அகைன் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி போடணும். ஓகே தானே? இது நம்ம சேனலில் ஆல்ரெடி எல்லா சம்லையும் நம்ம பார்த்துட்டு தான் வரும், ஒருக்கா வேணால் செக் பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 2x கிடைக்கும். ஓகேவா? ஸோ 2 கேன்சல் பண்ணிக்கலாம். பேலன்ஸ் என்னெல்லாம் இருக்குது? ஸோ இது மல்டிப்ளை தான். ஸோ மைனஸை சேர்த்துக்கிறேன். ஸோ என்ன கிடைக்குது, நம்பரை எழுதிக்கிறேன் ஃபஸ்ட்டு. 3, இங்கே ஒரு எக்ஸு, இங்கே ஒரு எக்ஸு, எக்ஸு ஸ்கொயர் பேலன்ஸ் இருக்கிறது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் ஹோல் பவர் மைனஸ் 3/2 மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் எடுங்க. என்ன கிடைக்கிது நமக்கு? எல்சிஎம் எடுத்தால் மைனஸ் 3 மைனஸ் 2/2 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 5/2. ஓகே தானே? ஸோ ஆன்சர் என்ன கிடைக்குது? மைனஸ் 5/2. ஓகே, நெக்ஸ்ட் இந்த மைனஸை முன்னாடி எடுத்துக்கிறேன். ஸோ மைனஸ் 1 இன்ட்டு சம் இந்த டேர்ம். ஸோ அதை அப்படியே எழுதிக்கிறேன். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் த ஹோல் பவர் மைனஸ் 3/2. ஓகே, ஸோ ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். இதை என்ன மாதிரி போட்டுக்கலாம்னா, இது பவரில் என்ன இருக்குது? மைனஸ். நீங்கள் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம், டினாமினேட்டரில் பவர் ப்ளஸ்ஸாக இருக்கும்போது அதை நியூமரேட்டருக்கு கொண்டு வரோம், மேலே கொண்டு வரும்போது மைனஸ் ஆச்சு. சேம் கான்செப்ட் இங்கே மேலே மைனஸ் இருக்குது. ஸோ நம்ம டினாமினேட்டர் கொண்டு வரோம். என்ன கிடைக்குது? 3x ஸ்கொயர் வந்து மேலே தான் இருக்கும், டிவைடட் பை இதை எப்படி போட்டுக்கலாம், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் ஹோல் பவர் 5/2 ப்ளஸ் 5/2 மைனஸ் இதுவும் அப்படியே கீழே கொண்டு வந்துக்கலாம். ஸோ மேலே என்ன இருக்கும்? 1 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் த ஹோல் பவர் 3/2. ஓகேவா? ஓகே, ஆக்சுவலாக நம்ம வந்து டோ ஸ்கொயர் டபிள்யூ பை டோ எக்ஸ் ஸ்கொயர் ஆன்சர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். பட் இதில் ஒரு சின்ன சிம்பிளிஃபிகேஷன் மட்டும் முடிச்சிக்கலாம். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு, இப்போ பாருங்கள் டினாமினேட்டர் சேமாக இருந்தால் நியூமரேட்டரை ப்ளஸ் அண்ட் மைனஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ப்ளஸ்ஸோ மைனஸ் எதுனாலும் பண்ணிக்கலாம். நமக்கு இங்கே டினாமினேட்டரை நீங்கள் பார்த்தீங்கன்னா பேஸ் சேமாக இருக்குது. பவரை பாருங்கள் 5/2 3/2 கரெக்டாக? ஸோ பவர்ஸையும் சேம் ஆக்கிட்டோம் அப்படின்னா நம்ம நியூமரேட்டரை மைனஸ் பண்ணிக்கலாம். ஓகே தானே? ஸோ இதில் எப்படி பவர்ஸை சேம் ஆக்கலாம்? ஃபஸ்ட்டு இதை அப்படி எழுதிக்கோங்க. 3x ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் த ஹோல் பவர் 5/2 மைனஸ் இப்போ பார்த்தீங்கன்னா 3/2 பவர், அதுக்கு கூட ஒரு +1 ஆட் பண்ணிங்கன்னா 1 ஆட் பண்ணும்போது என்ன கிடைக்குது? 3 + 2/2 which is equal to 5/2. புரியுதா? ஸோ நம்ம என்ன செய்யணும், மேலேயும் கீழேயும் ஒரு +1 ஆட் பண்ணிக்கணும். இப்போ இங்கே +1 நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக இங்கேயும் ஒரு +1 ஆட் பண்ணுவோம். இங்கே +1 என்ன, இந்த டேமோட +1. ஸோ இதோட பவர் 1 இருக்கிற மாதிரி. புரியுதா? ஸோ இதே டேம் மேலேயும் வரும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர். ஸோ 1 இருக்க இடத்துல நம்ம இதை போட்டு இதுக்கு பவரில் அப்போ என்ன இருக்குன்னு 1 இருக்கிற மாதிரி. ஸோ 1னா அது போடணும்னு அவசியம் இல்லை, அவ்வளோதான். ஸோ டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் த ஹோல் பவர். இப்போ இந்த டேம் என்ன ஆகிட்டு, +1 போடும்போது ஹோல் டேம் என்ன ஆகிட்டு 5/2. ஓகேவா? திஸ் இஸ் நத்திங் பட் இட் இஸ் ஈக்குவல் டு 3x ஸ்கொயர் ரெண்டையும் மைனஸ் பண்ணிக்கலாம். ஸோ 3x ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் த ஹோல் பவர் 5/2. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன போட்டுக்கலாம், நமக்கு என்ன கிடச்சிருக்கு, டோ ஸ்கொயர் டபிள்யூ பை டோ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 3x ஸ்கொயர் மைனஸ் உள்ளே கொண்டு போய்க்கிறேன். ஸோ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் இசட் ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் த ஹோல் பவர்
whole power 5/2 which is equal to இந்த ரெண்டையும் மைனஸ் பண்ணோன்னா 2x square minus y square minus z square divided by x square plus y square plus z square the whole power 5/2. ஓகே இதுதான் என்ன dou square w by dou x square. ஓகே இதை வேணால் equation 1 வச்சுக்கலாம் டிஃப்ரெண்ட் தெரியறதுக்காக. ஓகே ஸோ இதோட வேல்யூ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு 2x square minus y square minus z square divided by x square plus y square plus z square the whole power 5/2. ஓகே dou square w by dou x square நம்ம ஃபைன் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு dou square w by dou y square இந்த மாதிரி ஃபைன் பண்ணும்போது இதே ஸ்டெப் தான் வரும். ஆனால் என்ன அப்படின்னா எக்ஸ் இருக்கிற இடத்துலலாம் ஒய் வர மாதிரி வரும். ஸோ நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணணும்னு இல்லை. ஸோ சிமிலர்லி அப்படிங்கிற மாதிரி போட்டுடலாம். ஓகே சிமிலர்லி ஓகே dou square w by dou y square என்ன வரும் எக்ஸு ஒய் இசட் எக்ஸு ஒய் இசட். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு எக்ஸ் இருக்குனால ஸோ இங்கே ஒய் இருக்குன்னா அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன சொல்லணும் ஒய்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ 2y square மைனஸ் இசட் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை என்ன கிடைக்கும் டினாமினேட்டர் எப்போவுமே சேம் தான். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர், அதாவது இங்கே ஒய் போட்டாலும் இங்கே இசட் போட்டாலும் இங்கே எக்ஸ் போட்டாலும் எல்லாமே ஒன்று தான். ஸோ 5/2 equation 2. நெக்ஸ்ட்டு சிமிலர்லி dou square w by dou z square equal to 2 இசட்னா இசட்டில் ஸ்டார்ட் பண்ணுங்கள் 2z square மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை x square plus y square plus z square the whole power 5/2 equation 3. ஸோ கொஷினில் என்ன கேட்டிருந்தாங்களோ எல்லாம் ஃபைன் பண்ணியாச்சு. ஸோ therefore எதில் ஸ்டார்ட் பண்ணலாம் dou square w by dou x square plus dou square w by dou y square plus dou square w by dou z square எல்லாத்தையும் ஆட் பண்ணால் போதும் which is equal to ஓகேவா எல்லாம் ஆட் பண்ணால் போதும். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுற வேல்யூஸை 2x square minus y square minus z square by x square plus y square plus z square the whole power 5/2 plus 2y square minus z square minus x square by x square plus y square plus z square the whole power 5/2 plus 2z square minus x square minus y square the whole power x square plus y square plus z square the whole power 5/2. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டினாமினேட்டர் எல்லாத்துலேயும் சேமாக இருக்குது கரெக்டாக. ஸோ பவர்ஸை என்ன செய்துக்கலாம் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு எல்லாத்தையும் சேர்த்து போடுறேன் 2x square minus y square minus z square plus ஸோ ப்ளஸ் 2y square minus z square minus x square plus 2z square minus x square minus y square whole divided by x square plus y square plus z square the whole power 5/2. ஓகே ஸோ மேலே இருக்கிறத சால்வ் பண்ணிடுவோம். இப்போ பாருங்கள் எக்ஸை மட்டும் நான் பார்க்குறேன் எல்லாமே ஸ்கொயர்ஸில் தான் இருக்குது. ஓகே ஸோ 2x square minus x square minus x square கேன்சல் ஆகிருமா அப்படின்னா என்ன இங்கே 2x square இருக்குது இங்கே minus x square minus x square which is equal to minus 2x square. ஸோ 2x square minus 2x square which is equal to 0 புரியுதுங்களா. ஸோ 2y square minus y square minus y square நெக்ஸ்ட்டு 2z square minus z square minus z square. ஸோ மேலே எல்லாம் கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ மேலே என்ன இருக்கும் 0 divided by x square plus y square plus z square the whole power 5/2 which is equal to 0. So therefore நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணிட்டோம் dou square w by dou x square plus dou square w by dou y square plus dou square w by dou z square equal to 0. ஓகே ஸோ இவ்வளோ தான். ஆனால் இதில் நம்ம படிக்க வேண்டியது ஃபார்முலாஸ் கேர்லெஸ் மிஸ்டேக் இல்லாமல் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும் கண்டிப்பாக. நம்ம சேனலில் எப்போவுமே எக்ஸசைஸ் சம் தான் போடுறோம். ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் வரும். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
உங்களுக்கு ஏதாவது சஜஷன் உண்டு, இல்லை வேறு ஏதாவது சம்ஸ் போடணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.